ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஎஸ்கே உஸ்லஸ் பிரிக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உண்டியல் ஓபன் பண்ண போறோம். இது யார் உண்டியல்? என்னது? பீப்பாவேஸ். இதுக்குள்ள எவ்வளோ இருக்கு? 50 லட்சம் இருக்காம்பா. 50,000 இருக்காம்பா. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க பார்ப்போம் எத்தனை ஆயிரம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன் என்னது ஓப்பன் பண்ணு, இன்னொரு 50,000 மட்டும் சேர்த்து போட்டு, அதாவது அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் போட்டிருக்கோம். 1 லேக் இப்போ தான் ரீச் ஆகிருக்காங்க. இப்போ இதில் 50,000 இருக்கான். நான் வந்து இன்னொரு 50,000 போட்டு 1 லட்சமாக அக்கௌண்ட்டில் போடணுமா. இப்போ அதை ஓப்பன் பண்ணி எத்தனை ஆயிரம் இருக்குன்ட்டு நாங்கள் பார்க்கணும். பார்த்து கையில் மாட்டிக்காம போதும், கையில் கிழிச்சிடாம எடுங்க. என்னங்கடா அப்படிங்க வரும் கட்டிங் பிளேட் உள்ள போகுது. அது தகரான் கிழிச்சிச்சு, அவ்வளோதான் ரத்தம் வந்துடுறேன். அப்படியே மடக்கி விடுங்க. ஓடுங்க, இல்லைங்க ஒரு வழியா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பார்க்குறேன் நான். இன்னும் ஒரு சுத்து பண்ணு வந்துடும். கொட்டு இந்த பக்கம் திருப்பா வயசு. இந்த இடத்துல வச்சு கொட்டுப்பா. பொறுமை, கையில் கிழிச்சிடாம. கை கிழிச்சிடாம. 20 ருபீஸ் காயினில் நிறையா இருக்குதா? இது காயின் சரி, ரூபா நோட்டே இல்லை. இதில் எப்படி 50,000 வரும்? பொறுமையாடு, கிழிச்சிடாத. ஒன்று ஆடு. வருது லட்சம் வருது. ரசிக்காத, உள்ளே விட்டு கிழிச்சு பாரு. 500 நோட்டில் வச்சுருக்காங்கடா. காசு இருக்கு. நிறைய இருக்கு. இன்னும் இருக்கா? 500 அந்த காலத்து 100 நோட்டுரா. அந்த காலத்து நோட்டு புதுசு. இன்னொரு 500 நோட்டு இருக்கா உள்ள? சொன்னேன்ல நிறைய இருக்குன்னு. உள்ள இருக்கா? சுவிக்ஸா ஒன்னையோட நிறைய தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கியா? முடித்தானே? 2 500 நோட்டு வச்சிருக்கியாமா? பரவாயில்ல. ரசிகா அங்கே கூப்பிடு. ரசிகாவோட உண்டியில் என்னாச்சு? உள்ள விட்டு கிழிச்சு நோட்டை பூரா வெட்டியாக்கி வீணாக்கிட்டா. சரி இருங்க, முதல் டோட்டல் போடுவோம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல 500 இருக்கா? 100 பூரா எடுத்து வை. 200 தனியா. சரியா? 100. 10 ருபீஸ் தனியாக வை. இல்லை அதெல்லாம் போட மாட்டாடா நீ வேற. சரி 20 பூரா தனியாக எடுத்து வைங்க. 10 பூரா தனியாக எடுத்து வைங்க. சரி இதே நீ உள்ளே எடுத்துட்டு போன. நீ எதுக்காக இப்போ நீ அந்த உண்டியில் எடுத்துகிட்டு போன உள்ள? நீ எடுத்துட்டு வா, போய் எடுத்துட்டு வா. இந்தா ஒரு நிமிஷம். நீ எப்படி ஆட்டையை போடுற? அதெல்லாம் கிடையாது. போய் எடுத்துட்டு வா. யூடியூப்ல போட சொல்லியிருப்பேன். சரி விடு, அந்த 10 ரூபா போனால் போயிட்டு போகுது. 10 ரூபா போயிட்டு போறா. பழைய 25. 1 ரூபா காயினா? 10 பைசா காயின் எங்கேயோ பார்த்தேன்டா. எங்கேயோ நான் எடுத்து வச்சிருந்தேன். இது பூரா பிறக்கணும். என்னைக்கிட்ட பிறக்குறது? கடைக்காரங்கிட்ட கொடுத்தா மெச்சு போயிடுவேன்டா காயினுங்க.
அந்த சூமாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். கிலோமீட்டரில் அப்பாட்ட கொடுத்து விடுவோம். ம் பிறகு படக்குன்னு என்னங்க இது பூரா என்னைக்கு ஏய் ரசிகா கம்மியர் வாப்பா வாப்பா நம்ம சேனலுடைய பெரிய ஆள் யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வா பாவேஷோட உண்டியலோட ஓப்பனிங் பார்த்துட்டு இருக்காங்க. இவெல்லாம் எங்கே போனேன்? அப்பா கூட பேசிட்டு இருந்தியா? சரி இதில் இருக்கிறத பிறகு காயின் பண்ண பிரிங்க. இதெல்லாம் வந்து ஓல்டு நோட் பாருங்க. நீ ஓ நோட்டில் எங்கப்பா ஓ உண்டியில் எங்கப்பா? அதில் எப்படிப்பா இருக்கு? ஒரு எத்தனை உன்னை கவர்மெண்ட் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பார்த்துக்க. எத்தனை நோட்டு கிழிச்சிட்டு தெரியுமா? கல்வன் திரும்ப உள்ளே குச்சி விட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நோட்டை கிழிச்சி இல்லைப்பா உள்ளே விட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதை போய் மாற்று வாப்பா இதில் 1 ரூபாய் கேன் தனியாக பறக்குப்பா 2 ரூபாய் தனியாக பறக்குப்பா 5 ரூபாய் அங்கே ஒன்றும் இல்லை இந்த இருக்கு 1 ரூபாய் தனியாக எடு. இது 2 ரூபாய் இது 1 ரூபாய் இது 1 ரூபாய் இங்கே இப்படி 5 5 இல்லை 10 10 வைங்க அப்போ தான் கவுண்டிங் ஈஸியாக இருக்கும். 1 ரூபாய் ஏ என்ன பண்ணுறீங்க? சும்மா தள்ளி இங்கே பாரு இது என்னது? 2 ரூபாய் டெல்லி 2010 2 ரூபாய் 2 ரூபாய் காயின் 1 ரூபாய் ஒன்று போட்டிங்களா? சரி மொத்தம் எம்பிட்டு இருக்கு இருங்க மொத்தமாக கவுண்டிங் போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி நோட்டை போகிற கையில் எடுங்க. நீ என்ன சைஸ் எஸ்கேப் பாரு நீ எவ்வளோ ஆட்டை போட்டு போகிற? நீ எதுவுமே எடுக்கல நம்ப முடியாது. இப்படி வந்து உட்காருவா நீ கவுண்டிங் முடிகிற வரைக்கும் நீ இந்த இடத்துல நகலை போல. சரி போயிட்டு வா. ஏய் கவுண்ட் பண்ண கூப்பிட்டா அப்படியே ஆட்டையை போட்டு போவீங்க. கொடுத்துட்டா பேசாமல் இருக்கணும். அது ஒரு ஆசையாக எடுக்கிறது தம்பி காசுல. இன்னும் 200 பைசா. ஆமாம் நான் ஒன்று தான் இருக்கிறேன். நான் நிறைய பணம் நான் பணக்காரன். நான் சொல்ல 20 ரூபீஸ்ல பழைய 20 வச்சிருக்கேன் புது 20 வச்சிருக்கேன். நம்மகிட்ட ஓல்டு காசு இருக்கு நியூ காசுலாம் இருக்கு. ஓல்டு காசு இருக்கு நியூ காசு இருக்கு. ஆமாம் எல்லாம் அப்பா சேர்த்து வச்சிருக்கேன். ரசிகாவா ராய் வீட்டை முடிச்சு ராய் உண்டியில் என்ன பண்ணாங்க? ராய குண்டியில் வேணும் உண்டியில் காணுமா? ஏன் பாரு காணும்